ஏங்க இங்க அங்கம்மா வீடு எங்கங்க? அடே எங்க அத்தை வீடுதான், வாங்க நான் காட்டுறேன். அத்தை, நம்ம விலாசம் தேடிட்டு இருக்காரு இவரு. மூட்டை எங்க இருந்து வந்திருக்கு? உப்பார்பேட்ல இருந்து வரமா. மூட்டை இறக்கி வச்சுட்டு 30 ரூபா வாங்கிட்டு போக சொன்னாங்க. என் மகதான் அமுச்சு வச்சிருக்கா. இப்ப சம்பந்திட்டா நான் கேட்டேன் 30 ரூபா வாங்கிட்டு வா. அட ஏன்டா நிக்கிற? மூட்டை இறக்கி வச்சு தரேன்டா. மெதுவா பாத்து இருக்குங்க. ஏமா நம்ம வீட்டுக்கு வந்த மூட்டைக்கு அவங்க வீட்டுல நம்ம பணம் கேட்டாங்க. என் மகன் மாம்பழமோ பலாப்பழமோ கொடுத்து அனுப்பிச்சிருப்பா. எல்லாத்தையும் நாமளே வத்தங்க போறோம். மிச்சம் மீதி இருந்தா அவங்களுக்கு தானே கொடுக்க போறோம். நீ கொடுத்து கிழிச்சா வரங்க தெரியாது. மூட்டை பிரிங்கடா. கோயில் கால மாதிரி கும்பல் இருப்பீங்களே, வெட்டி முடிச்ச மாதிரி மூட்டைக்குள்ள இருக்கீங்களே. என்ன மாப்பிள, என்ன ஆச்சு உங்களுக்கு? கையில காசு இருந்திருக்கும், கண்டபடி குடிச்சிட்டு நட்டுக்கிட்டு விழுந்திருப்பான். அதான் கட்டி போட்டு மூட்டையா கொண்டு வந்திருக்காங்க. தப்பு மச்சான், தப்பு. கையில காசு இல்ல, நிறைய குடிச்சிட்டேன், கட்டி கொண்டாந்து போட்டாங்க. பாத்தியா பாத்தியா அவன ஒரு வேட்டி தட்டது கூட லாய்க்கு இல்லாத குடிக்கார பையலுக்கு என் தங்கச்சியை கொடுத்து குடும்பத்தையே குடிச்ச விளையாட்டிய. ஒரு 10 பைசா சம்பாதி துப்பு இருக்கா? இந்த நேரம் இந்த நிமிஷம் இந்த இடத்துல 10 ரூபா சம்பாதிக்க தெரியுமா? பாத்தியாடா என் மாப்பா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி மாப்பிள? உங்ககிட்ட 30 ரூபா வாங்கிட்டு போனான்ல, அதுல 20 ரூபாய்க்கு தான் குடிச்சேன். மிச்சம் 10 ரூபாய் வீட்டுல கொடுக்க சொல்லிட்டல. எப்படி நிறைய குடிச்சாலும் நிதானம் தவற மாட்டேன். வாங்கிறதுக்கு முன்னால ஊரை விட்டு போயிடு. நான் திரும்பி வரப்ப உன்னை பார்த்தேன், தலைய வெட்டி போடுவேன். ஜாக்கிரதை. பாத்தீங்களா அவ்வளவு இலக்காரமா போயிட்டுனா? இவன் தங்கச்சி கட்டின மாப்ப நான் வந்திருக்கேன், கிடா வெட்டி சோறு போடுவான்னு பார்த்தா தலையை வெட்டி போடுவேன்னு சொல்றான். எனக்கும் கோவம் வருதா? கோவம் வந்தா என்ன ஆகும்? பொண்ணு நிலைமை நினைச்சு பாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள, நீங்க வாங்க சாப்பிடலாம். மானசு நானு என்ன கேவலமா பேசுற இந்த வீட்டுல கையில் நினைக்க மாட்டேன். ஐயர மீன் குழம்பு வச்சிருக்கேன், ஆசியா தம்பிங்க பார்த்து. ஐயர மீனா? அப்பாவும் கிடக்குறான். தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே ஆசோ 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 தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே. சரியில்லாத பட்டைய போட்டு வந்தல, அதான் இங்க பாட்டு கூட சரியில்லை. இரு வர்றேன். தாங்க ஒரு குழம்பி போடு. என்னது குழம்பியா? நீ அது குழப்புற? நீ எல்லாம் சுத்த தமிழ்நாடா? குழம்பினா சுத்த தமிழ்ல காப்பின்னு அர்த்தம். பால்லாத காப்பிக்கு என்ன பேர் தெரியுமா? என்னவா? கொட்டை வடிநீர். இப்ப உங்களுக்கு என்னத்தை வடிக்கவா? உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஒரு காப்பிய வடி. என்னையா ஆச்சு உனக்கு? இத்தனை நாளா பட்டையை அடிச்சுட்டு நட்டுக்கிட்டு நிப்ப, இப்ப புதுசா காப்பி அடிக்க வந்திருக்க? அதுதான் நானு விஷயம் இல்லாம இங்க வருவேனா? ஏற்கனவே போட்டுதான் இருந்தேன், ஆனா அங்க போய் பார்த்தா இந்த சீனி தகுந்த பாட்டு இல்ல. இப்போ ஒரு காப்பி அடிச்சுட்டு போனேன்னு வச்சுக்க, அப்ப அடிதாங்க ஒரு காப்பி அடி. காப்பி அடி. வாங்க மாப்பிள. மாப்பிள இவங்கதான் சம்பந்தியம்மா. சம்பந்தியம்மா இவர்தான் மாப்பிள. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயோ இவங்களா? அன்னைக்கு பாபுநாயகம் வீட்டுல 15 வேஷத்துல பார்த்தது. உற்சாகரின் துணியை உறிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப பார்த்தது. இந்த கிருஷ்ணன் பைய துணியை கொடுத்து கெடுத்து விட்டான். கொஞ்ச வயசுல பார்த்ததா அப்படியே நெஞ்சில பதிஞ்சு போச்சு. பதிஞ்சது நெஞ்சோட இருக்கட்டும். பழசையெல்லாம் ஜனங்களே மறந்துட்டாங்க, நீ ஏன் அதையெல்லாம் கிண்டி கிளற? வர்ற பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல அம்மா நிக்க போறாங்க, இப்போது கொஞ்சம் கௌரவமா இருக்கட்டும். அப்ப என் ஓட்டு அம்மாவுக்கு தான். நீ எதை வேணாலும் போடு, முதல்ல இத போட்டுக்க, இல்லைன்னா ஏன் பொழப்பு நாரிடும். இந்தப்பா சின்ன, இதுல 20,000 ரூபாய் இருக்கு, இத வச்சு உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடு, நம்மள ஆள விடு. பணம் கொடுத்தா போன மாதம் திரும்ப வந்துருமா சாமி? அவதார கட்டிதான் விட்டு விடுவாங்களா? இதெல்லாம் அந்த காலத்து விக்ரமாதித்தன் கதை, தாசி அபராஜித கதையில கனவுல கண்டா கூட காசு கொடுத்து சரி பண்றதுக்கு. இப்ப எல்லாம் யூனியன், ஆல் இந்தியா பெடரேஷன். வாரு வாருன்னு வாரி போடுவோம், கும்மு கும்முன்னு கும்மி போடுவோம், அடிச்சு தோச்சு நார் நாரா கிழிச்சு போடுவோம். ஏண்டா வெள்ளம் வைக்கிறத விட்டுவிட்ட? ஏண்டா திட்டுறதுக்கு வேற வார்த்தையே கிடையாது அவங்களுக்கு? நடந்து போய் சொல்றப்ப என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுங்க. ஐயோ ஐயோ, நாங்க என்ன நீங்க என்ன, அது எப்படி? அது உருண்டு வரும்போது நாங்க நீங்க ஞாபகம் வரலையா சாமி? ஐயோ, நான் ஏற்கனவே இன்னொருத்திக்கு தாலி கட்டின புருஷம்மா. பின்ன என்ன சாத்தனூர் ஆலைய கட்டிவிட்டு நான் சொன்னேன்? நான் அதுக்கு சொல்லல. உன் கழுத்துல தாலி கட்டினா என் பொண்டாட்டி என்ன செய்வா தெரியுமா? ஒன்ன என்ன உன் அண்ணனை எல்லாம்
கேஸ் போட்டு உள்ள தள்ளி விடுவான். போட்டா என்ன, குடும்பத்தோட உள்ள இருந்துட்டு வருவோம். விடமாட்டான் போடுங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான். இப்ப என்னதான் பண்ணுகிற நீங்க? முதல்ல என் தங்கச்சி கழுத்துல 3 முடிச்ச போடுங்க. என்னடா முடிவை பத்தி பேசினா முடிச்சுன்னு இருக்க நீங்க? கடவுள் முருக தேவானிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு காட்டு எண்ணத்துல வள்ளி மேல ஆசைப்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டு காலண்டர்ல தெய்வான வள்ளி சகிதமா தொங்கலையா? அப்ப எனக்கு ஒரு பக்கம் அவ, இன்னொரு பக்கம் நீ, நடு சென்டர்ல நானு. சிவகாசி லித்தோ பிரச்சனை சொல்லி காலண்டர் போட சொல்லு. போடலாம். மயில் வாங்கினதுக்கு என்ன பண்றது? மயில் தானடா, அத என்கிட்ட கேட்டு நான் சொல்றேன். 16 வேலை படம் பாத்தியா நீ? அது ஒரு மயில் இருக்குது பாரு, அதை கொண்டா நான் வச்சுக்கிறேன். ஏண்டா நீ கேட்ட கேட்டுக்கு காலண்டர் மயில் பக்கத்துல ஸ்ரீதேவி வேணுமா உனக்கு? ஏங்க நீங்க ஸ்ரீதேவிக்கு சொந்தமா இல்ல இவங்களுக்கு சொந்தமா? இல்ல. இந்த ஊருக்கு தலைவரா? இல்ல. அப்புறம் ஏங்க அடிச்சீங்க? நான் ஒரு வழி போக்க போகும்போது கேட்ட நீங்க பேசுனத ஸ்ரீதேவியை பத்தி இங்க எவனாவது பேசுனீங்க அடியும். சீக்கிரம். என்ன போறேன் வரேன்லாம் வந்து அடிச்சிட்டு போறான்? ஏய் வாங்கடாங்க. நல்லா பாத்துக்க. இவங்க எல்லாம் யார் தெரியுமா? எங்க சொந்தக்கார பொண்ணுங்களை கைய வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவனுங்க. ஒருத்தனை கை எடுத்துட்டோம், அவனை கால் எடுத்துட்டோம். இன்னொருத்தனை முகத்துல கொல்லிக்கட்டையால தேய்ச்சி குளத்துல குப்பர் அடிக்க படுக்க போட்டு அவன் முதுகெல்லாம் துணி வச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி வசதி? இந்த சாமி என் கூட சேர்ந்து வாழ்றியா இல்ல அவங்க கிட்ட? இதை விட இங்க இருக்கதே நல்லா இருக்கு. வா உள்ள போலாம். நம்ம 2 பேர் மட்டும் பாவம், யாரும் வேணாம். என்ன வேலை? ஐயோ இவங்களா? எல்லாருக்கும் நேரங்காலம் பார்த்து சொல்லுவேன். இப்ப எனக்கே நேரம் சரியில்லை. அம்மா இந்த இளநீ என்ன முறை? என்ன விலை? 5 ரூபா. ஒண்ணு சீவு. பின்னால பார்த்து எப்படி தரகன்னு கண்டுபிடிச்சீங்க? நீ பின்னாலையும் முன்னாலையும் ஒரே மாதிரி தானே இருக்க. என்ன பார்த்து பயந்து ஏன் அந்த பக்கம் திரும்பி நிக்கிற? இந்த பாருங்கம்மா, உங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? உங்களால ஆக வேண்டியது எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னால ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லையா? ஒரு வயசு பையனை பெத்து வச்சிருக்கேன். காலாகாலத்தோட ஒரு பொண்ணை பார்க்கணும், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட எண்ணமே கிடையாதாடா? இந்த பாருங்கம்மா, நான் தரகன் தான். அதுக்காக என்கிட்ட இந்த கிண்டல்லாம் வச்சுக்காதீங்க. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா உனக்கு கிண்டலா போச்சா? கிண்டல் இல்லாம வேற என்ன? மருமகங்கிற பேர்ல உங்க பையன் ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்துறான்னு ஊர்ல எல்லாரும் கசமுசான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல உங்க பையனுக்கு ஒரு பொண்ணை கொண்டா புடலங்காய கொண்டான்னு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஏன் மருமக? எனக்கு தெரியாம என் பையன் கூட குடும்பம் நடத்துறவா? நல்லா கேப்பீங்களே. உங்க ஊருக்கு பஞ்சம் பொழைக்க வந்துச்சே பாப்பம்மா, அவ பெத்தெடுத்த பாண்டியம்மா. ஏண்டா சீமசாமி சேவம் பண்ணி அவளை பக்கத்தவளா போயிட்டாளா? அவ கௌரவம் என்ன, ஏன் கௌரவம் என்ன? அவ அந்தஸ்து என்ன, ஏன் அந்தஸ்து என்ன? அவ மகனுக்கு ஏன் பையனை கொடுப்பனா? இன்னும் ஏன் வாய்க்கு வாய் மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டுட்டு இருந்தீங்க? ஐயோ நீ ஒண்ணு பாவம் பஞ்சம் பழிக்க வந்ததுங்க. கஞ்சி கிஞ்சி ஊத்துனா தப்பா நினைச்சுக்கோ. மருமகளே மருமகளேன்னு மரம் வச்சு கூப்பிட்டா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதாண்டா அப்படி கூப்பிட்டேன். அப்போ அந்த பொண்ண மருமகளா நீங்க ஏத்துக்க போறது இல்ல? அட போடா பொசட்ட பேல வா. இப்படி அதாண்டா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு. யார் இந்த பொம்பளை? நோட்டை இப்படி அள்ளி வீசுது. இன்னமாவ தெரியாதா? நம்ம கருப்பூர் பெரிய கருப்ப தேவர் இல்ல? ஆமா தலைவர். அவருடைய இந்த அரச பரசலா பேசிக்கிறாங்களே அது அப்ப. இப்ப முழுசு முழுசா பேசுறாங்க. எம்புட்டு நகை போட்டிருக்கு. இந்த அம்மா போட்டதுக்கே இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்களே. கருப்பைய தேவர் இந்த அம்மாவுக்கு போடுறத பாக்கலையே? இல்லையே. ஒவ்வொரு தடவையும் ஒரு ஜோடி வளையல், வெட்டவடம் செயின், நெக்லஸ் இப்படி எதையாவது போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இந்த அம்மாவுடைய பொண்ணுக்கு கை அகலத்துக்கு துணி கூட கிடையாது. ஐயோ அப்புறம் உடம்பு பூரா நகையா போட்டு மறைச்சிட்டார். இது பொம்பளை எங்கடா இருக்கு? என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிடலாம்னா என் கமிஷன் என்ன ஆகுறது? ஒரு வப்பாட்டி பொண்ணுக்கா ஏன் பேரை கட்டி வைப்பேன்? டேய் யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற நீ? அம்மா தாயி, தெரியாம கேட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. ஆரம்பிச்சிடாதீங்க, இந்த சந்தையே நாரிடும். போடா. ஐயோ எம்புட்டு நகை. ஆத்தா, என்ன கலட்டி விட்டுட்டு கடைக்காரங்கிட்ட விலாசம் கேட்கும் போதே நினைச்சேன் நீங்க இங்க வருவீங்கன்னு. ஆமா, என்னமோ வப்பாட்டி மவ அப்படி இப்படி நீங்க. போடா அறிவு கட்டவனே. ஏதோ ஆத்திரத்துல அப்படி பேசிட்ட. நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். பெரிய கருப்பு தேவரு எவ்வளவு பெரிய மனுஷரு. நம்ம சாதி சரத்துக்கு எவ்வளவு நன்மையெல்லாம் அவர் பண்ணிருக்காரு. அவர் வீட்டு நாயா இருந்தா கூட அத கூட்டிட்டு வந்து நடுவீட்டுல உட்கார வச்சு மாலை போட்டோம்னா அது நமக்கு பெருமைடா. யார்கிட்டயா பேசிட்டு இருக்க தரது? அம்மா, நான் சொல்லல
இவங்கதான் முனியாண்டியோட அம்மா. கும்பிடுறமா. வணக்கம். நீங்க அந்த பையனோட ஆத்தாவா? உங்க பையனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டு அசந்து போயிட்டேன். இப்படி ஒரு வீரதரமான ஆம்பளைதான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும் நான் வேண்டாத சாமியே இல்ல. இப்ப நீங்களே வீடு தேடி வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்ணை பாக்குறீங்களா? எதுக்குமா? அதான் உங்களை பாத்துட்டேன்ல. இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. வாங்க வாங்க உட்காருங்கம்மா. அம்மா விஜயா. விஜு விஜுக்கு விஜுக்குன்னு வா. பாப்பாவை நல்லா பாத்துங்கம்மா. காதுல தொங்குற லோலாக்கு ஒவ்வொன்னும் 5 பவுனு, அட்டிகை 25,000, நெக்லஸ் 50,000, காசு மாலை 27 பவுனு, கை வங்கி 17 பவுனு, 2 கை வளையல் மோதிரம் சேர்த்து 26 பவுனு, ஒட்டியானம் 30 பவுனு. வணக்கம். அம்மா உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நினைச்சேன் இத்தனையும் பார்த்த அப்புறம் பொண்ணை பிடிக்காம போயிடுமா? பிறகு என்ன வெத்தலை பாக்க மாத்திக்க வேண்டியதானே?